குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு மஜா மார்னிங் டே 28. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், என்னோட மார்னிங் ரொட்டீனுக்கு நான் என்ன பண்ணேன். ரெண்டாவது விஷயம் வந்து யூஜி வந்து இன்ஜினியரிங் முடிச்சு எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கும் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் வெளியே வந்து பார்த்தோன்னே எங்கள் அம்மா போட்ட கோலத்தை குருவிக அழகாக உட்காந்து சாப்பிட்டுருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட வாக்கிங் போனேன். ரொம்ப ஸ்லோவாக, கிளைமேட் இன்றைக்கி பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், யூஜி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் பண்ண வச்சு எம்பிஏ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா யூஜியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஏன் சக்ஸஸ் ஆகிறது இல்லைன்னா, நம்ம படிக்கிற படிப்பு வந்து தியரிட்டிக்கல் படிப்பாக தான் இருக்கும், எதுவுமே ப்ராக்டிக்கலாக இருக்காது. அதனால் 50 பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அதில் 5 பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. மீதி இருக்க 45 பேர் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு யூஜி செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா தைரியமாக நீங்கள் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏவோ இல்லை எம்சிஏவோ இல்லை ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.